அண்மைச் செய்தி. அகமதாபாத் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அகமதாபாத்தில் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற விமான விபத்து தொடர்பான மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் பற்றி பிரதமர் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற விமான விபத்து தொடர்பான மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த விபத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே அதனோடு அந்த அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு அதனுடைய மீட்பு மற்றும் அதற்கான தொடர் பணிகள் குறித்து கேட்டறிந்திருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் அந்த விபத்து நடைபெற்றக்கூடிய இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அதுக்கு முன்பாக சென்றிருந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுவரக்கூடியவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நலம் விசாரித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது அகமதாபாத் விமான நிலைய அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில விமான போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் ராம்மோகன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இந்த ஆலோசனையில மிக முக்கியமாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, இறுதி நேரங்களில் அந்த விமானி சொன்ன மேடே கால் என சொல்லக்கூடிய அந்த இறுதி அழைப்பு சொல்வதற்கு முன்பு வரையிலும் அவர் என்ன மாதிரியான உதவிகளும் என்ன பிரச்சனை என்பதை எப்படி விளக்கியிருந்தார், மேலும் இந்த விமான விபத்து என்பது நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய பெரிய ஒரு அதிர்ச்சி மிகுந்த துயர சம்பவமாக இருக்கக்கூடிய நிலையில அதில் இருக்கக்கூடியவர்கள் உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த சம்பவம் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான திட்டமிடல் பணிகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீல் உள்ளிட்டோரும் கூட இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு ஆகிய இரு அரசுகளுமே பாதிக்கப்பட்டவருடன் உடனிருப்பது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இனி இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படாமல் தடுக்கும் வகையிலும் அதே போன்று இந்த மாதிரியான சூழல்களில் எவ்வாறு திறம்பட செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வதற்கான ஒரு வழிவகை செய்யும் வகையில தான் இந்த கூட்டம் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடியே இந்த கூட்டத்திற்கு தலைமையும் தாங்குகிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த விமான நிலையத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கேட்டறியக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி விமானம் விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த நேரம் இறுதி நிமிடம் வரையிலும் விமான நிலையத்துடன் தொடர்பில் இருந்தார்களா, விமான நிலையம் அவர்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடிய வகையில் பதிலளித்திருந்தார்களா, இருந்த போதும் அவர்கள் பயணித்த அந்த அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானம் எவ்வாறு விபத்துக்குள்ளானது உள்ளிட்ட விவகாரங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிகிறார். குறிப்பாக ஒரு விமானம் வானில் புறப்படுவதற்கு முன்பாக பல்வேறு கட்ட சோதனைகள் மேற்கொள்வார்கள். அதில் முதற்கட்டமாக மிக பிரதானமாக ஒரு 5 கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அவை அனைத்தும் சரிபார்க்கப்பட்டதால் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதும் இல்லை என்ற அந்த உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் விமானம் வானில் பறக்கக்கூடும். அப்படி அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த விமானம் பறந்ததா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் அதிகாரிடம் கேட்டு அதற்கான விளக்கங்களை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுக் கொள்கிறார். மேலும் முதற்கட்ட ஆய்வுல என்ன அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் பிரதமர் கேட்டறிகிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த டிஜிசிஐடைய அறிவிப்புல இன்ஜினுடைய பகுதிக்குள்ளாக பறவைகள் மோதி விபத்து ஏற்பட்டிருந்தால் இதுபோல் ஒரு விமானம் பறக்கக்கூடிய நேரங்களில் செயலிலிருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் உண்மையிலேயே இந்த விபத்துக்கான காரணமா அல்லது மேலும் விரிவான விசாரணை அறிக்கைகள் வந்த பிறகுதான் முழு விவரங்களும் தெரிய வருமா உள்ளிட்டவை குறித்தெல்லாம் இந்த ஆலோசனையில் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அகமதாபாத்தில் மேலும் உட்கட்டமைப்பு மற்றும் இது வரக்கூடிய நாட்களில் நடைபெறாமல் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தலும் ஆலோசனையும் வழங்குகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.